என் தங்கப்பிள்ளையே, தேய்பிறை சஷ்டியினுடைய இந்த ஞாயிற்றுக்கிழமையின் வெற்றி விடியலில் கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காத இந்த வராகியினுடைய ஆசீர்வாதம் உனக்கு கிடைத்திருக்கின்றது. என் பிள்ளையே, உனக்கு கிடைத்த இந்த தாயின் ஆசீர்வாதத்தினை நீ முழுமையாக பெற்றுக்கொண்டு இந்த நாளை நல்லபடியாக தொடங்கு. உன் மனதில் இருக்கின்ற எல்லா எண்ணங்களையும் ஈடேற்றி கொடுக்க வேண்டிய இந்த தாயானவள் உன்னை அதிகாலையில் தேடி வரும் பொழுது அதை சரியாக நீ பெற்றுக்கொண்டு உன் வாழ்க்கைக்கானதாக அதனை மாற்றிவிட வேண்டும். என்னவெல்லாமோ வாழ்க்கையில் நடந்து விட்டதே என்று எண்ணி வருந்தாதே. நிறைய பிரச்சனைகளை சந்தித்து விட்டோமே என்று எண்ணி வேதனைப்படாதே. அனைத்தையும் கடந்து இந்த வாழ்க்கையில் வெற்றி பாதையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கின்றாய் என்பதனை நினைத்து அந்த கஷ்டங்களுக்கான மன ஆறுதலை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். உனக்கான ஆறுதல் உன்னிடத்திலேயே இருக்கின்றது. என் பிள்ளையே, உன்னுடைய நம்பிக்கையும் உன்னுடைய தைரியமும் தான் உனக்கான ஆறுதல். ஒரு விஷயம் ஒருவர் உனக்கு கிடைக்காது, அது நடக்காது என்று சொல்லிவிட்டால் அந்த நொடிதான் நீ உனக்குள் இருக்கின்ற அந்த தன்னம்பிக்கையை வெளிக்கொண்டு வர வேண்டும். உன்னால் முடியும் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கும் பொழுது மற்றவர்கள் யார் அதை சொல்வதற்கு உன்னால் முடியாது என்று? என் பிள்ளையே, ஒருவர் உன்னை முன்னேறச் செல்ல விடாமல் தடுக்கிறார் என்றால் நீ சரியான பாதையில் சென்று வெற்றியை தொட்டு விடுவாயோ என்கின்ற பயத்தில்தான் அதை செய்கின்றார்கள். இதையெல்லாம் புரிந்து கொண்டால் வாழ்க்கையில் எப்பொழுதுமே உன் மனசாட்சிக்கு உட்பட்டு நீ செய்கின்ற விஷயங்களிலிருந்து நீ பின்வாங்க மாட்டாய். என் தங்கமே, இடைஞ்சல்கள் வாழ்க்கையில் அதிகமாக இருக்கும். உடன் இருப்பவர்களிடம் இருந்தே அது உனக்கு கிடைக்கும். ஆனால் அந்த நொடிதான் இந்த வாழ்க்கைக்கான நொடி என்பதனை புரிந்து கொண்டு இவர்களையும் அடையாளம் கண்டு கொள்ள வாய்ப்பு கிடைத்தது என்று நினைத்து சந்தோஷப்பட்டு கொண்டு உன்னுடைய சந்தோஷத்தை நோக்கி நீ பயணித்து கொண்டே இரு. என் பிள்ளையே, வாழ்க்கையினுடைய அத்தனை நன்மைகளும் உன்னை வந்து சேர வேண்டிய நாள் நெருங்கி வந்து விட்டது. இந்த வாழ்க்கையில் இந்த தாயானவள் என்னை சந்தித்த நாள் முதல் உன் வாழ்க்கையில் அரங்கேறி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சற்று சிந்தித்து பார். முன்பெல்லாம் கண்ணீர் சிந்துவதற்காகவும் கவலைப்படுவதற்காகவும் மட்டுமே எப்பொழுதும் தெய்வத்தை தேடிச் சென்றாய். ஆனால் இப்பொழுதெல்லாம் அப்படி இல்லை. எவ்வளவுதான் கஷ்டம் இருந்தாலும் கண்ணீரை துடைத்துவிட்டு தெய்வத்தை நாடிச் செல்கின்றாய். தெய்வத்திற்காக என்னவெல்லாம் செய்ய வேண்டும், தெய்வத்தின் மனதை சந்தோஷப்படுத்த நாம் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று அதிகபட்சமாக அதை பற்றித்தான் யோசிக்கின்றாய். தெய்வத்தினுடைய அன்பு நமக்கு கிடைக்க நாம் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நம் மனதை அமைதிப்படுத்துகின்றது என்று யோசிக்கின்றாய். தீயவர்களை பற்றி யோசிப்பதும் வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுத்தவர்களை பற்றி யோசிப்பதும் நமக்கு சோதனைகளை கொடுத்தவர்களை பற்றி யோசிப்பதும் என்பதை எல்லாம் நிறுத்திவிட்டு தெய்வத்திற்கு என்ன பிடிக்கும், நாம் எதை கொடுத்து அவர்களின் மனதை சந்தோஷப்படுத்தலாம் என்பது போன்ற எண்ணங்களை உனக்குள் வைத்து கொள்ள தொடங்கிவிட்டாய். இதுவே என் பிள்ளை உனக்குள் ஏற்பட்டிருக்கின்ற மிக பெரிய மாற்றம்தான். உனக்குள் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றங்களினால் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு பல நல்ல திருப்பங்கள் நடக்கத்தான் போகின்றது. நீ எதிர்பார்த்ததை விடவும் ஒரு சிறப்பான வெற்றியை இந்த வாழ்க்கையில் இருந்து நீ பெற்றுவிடத்தான் போகின்றாய். எல்லாவற்றையும் கடந்து ஒரு சந்தோஷமான மனநிலையை நீ அடைய வேண்டும், ஒரு சந்தோஷமான சூழ்நிலையை நீ அடைய வேண்டும் என்று விரும்பினால் என் குழந்தை, அதற்கு உனக்கான நிறைவை நீயாகவே உருவாக்கிவிட வேண்டும். யாரிடத்திலும் எதையும் எதிர்பார்க்காமல் நமக்கு இதை செய்வார்கள் அதை செய்வார்கள் என்று யோசிக்காமல் எல்லாவற்றிற்கும் முன்னாக உன்னால் என்ன முடியுமோ அதை நீ செய்து கொண்டே செல்.
அவர்கள் வரும் வரை காத்திருப்போம், அதன் பிறகு நாம் செய்யத் தொடங்குவோம் என்று நீ காத்திருந்தாயானால் உன்னிடத்தில் வருகின்றவர்கள் சட்டென்று அவர்கள் வேலையை முடித்து கொண்டு சென்று கொண்டிருப்பார்கள். அந்த நொடி நீ காத்திருந்ததற்கான பலன் என்னவென்று நிச்சயமாக என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய். அடுத்தவர்களுக்காக, இவர்களுக்காக, அவர்களுக்காக என்று சொல்லி உன்னுடைய நேரத்தையும் காலத்தையும் நீ ஒரு நாளும் வீணடித்து கொண்டிருக்காதே. உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளும், உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களும் உன்னை இந்த வாழ்க்கையில் ஒரு நாள் பக்குவப்படுத்தி நல்ல நிலைக்கு அழைத்துச் செல்லும். அதுவரை எங்கேயும் வாழ்க்கையில் தேங்கி நின்று விடாதே. என் பிள்ளையே, இன்று தேய்பிறை சஷ்டி நாள். முருகப்பெருமானை வணங்கி அவரினுடைய அன்பையும் அருளையும் நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டிய நாள். என் குழந்தைக்கு வாழ்க்கையில் நடக்காத விஷயங்கள் என்று ஏதும் இருக்கும் பட்சத்தில் இன்று அவரை மனதார வழிபட்டு உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் நீ நிறைவேற்றி கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, வாழ்க்கையில் எத்தனை இன்னல்கள் வந்திருக்கலாம், எத்தனை சோதனைகள் வந்திருக்கலாம், எல்லாவற்றையும் கடந்து நீ வாழ வேண்டும் என்று நம்புகின்றாயல்லவா? உன்னால் முடியும் என்று நீ நம்புகின்றாயல்லவா? அந்த நம்பிக்கைதான் உன்னை இது நாள் வரையிலும் இந்த இடத்தில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றது. இனிமேலும் கைவிட்டு விடாதே. விடுகின்ற விடியல் என்னவாக இருந்தாலும் மனதிற்குள் இருக்கின்ற குழப்பங்களை எல்லாம் நீக்கிவிட்டு எது வந்தாலும் இன்று சமாளித்து கொள்ளலாம். தேவையில்லாமல் ஒரு பிரச்சனைகளை பற்றி சிந்திக்க சிந்திக்க உன்னுடைய உடல்நிலையும் மனநிலையும் தான் கெட்டு போகின்றது என்பதனை முதலில் புரிந்து கொண்டு இதையெல்லாம் நாம் எந்த அளவிற்கு லேசாக எடுத்துக்கொள்கின்றோமோ அந்த அளவிற்கு வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு முன்னேறி சென்று கொண்டே இரு. மாற்றங்களையும் திருப்பங்களையும் உனக்கு நான் தருகின்றேன். நீ வணங்குகின்ற முருகப்பெருமானின் அருள் உனக்கு நிச்சயமாக முழுமையாக கிடைக்கும். யாருக்காகவும் எதற்காகவும் உன்னுடைய நேரத்தை மட்டும் நீ வீணடித்து விடாதே. அவர்களுடைய நேரம் அவர்களுக்கு பொக்கிஷமாக தெரியும். ஆனால் உன்னுடைய நேரம் அவர்களுக்கு அப்படி தோன்றாது. அதனால் அவரவர் வாழ்க்கைக்கு என்ன தேவை என்பதனை அவரவர்தான் தீர்மானிக்க வேண்டும். மற்றவர்களிடத்திலிருந்து நீ எதிர்பார்க்காமல் உனக்கானதை நீயே செய்ய தொடங்கு. நமக்காக அவர்கள் அதை தருவார்கள், இதை தருவார்கள் என்றெல்லாம் ஒரு பொழுதும் யாரையும் எதிர்பார்த்து நிற்காதே. இந்த ஞாயிற்றுக்கிழமையினுடைய விடியல் உன் வாழ்க்கையில் உனக்கு பேரதிர்ஷ்ட விடியலாக இருக்கப் போகின்றது. நீ எதிர்பார்த்ததை உனக்கு அதிகமாக உன் கைகளில் கொடுக்கப் போகின்றது. இது நாள் வரையிலும் நீ செய்த உன்னுடைய முயற்சி, உன்னுடைய நம்பிக்கைக்கு நிச்சயமாக நீ ஆசைப்பட்டதை விட சிறப்பான விஷயங்கள் எல்லாம் உன் கைகளில் வந்து சேரப்போகின்றது. எந்த நேரத்தில் வாழ்க்கையில் என்ன நடந்தால் உன் மனது மகிழும் என்று யோசித்தாயோ அதைவிட சிறப்பான விஷயங்களை எல்லாம் இந்த தாயானவள் உனக்கு தருவதற்கு காத்து கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளையே, முடியாத கட்டத்தில் யார் உன்னோடு நிற்கின்றார்கள், இனிமேல் உன்னால் ஒரு அடிகூட எடுத்து வைக்க முடியாது என்ற நிலையில் யார் உன் கை தூக்கி விடுகின்றார்கள் என்பதை எப்பொழுதும் கவனமாக கவனித்து கொண்டிரு. ஏனென்றால் உண்மைகளையும் போலிகளையும் வாழ்க்கையில் கண்டறிவதற்காக வருவதுதான் இது போன்ற நிலை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதுவும் காரணமின்றி நடக்காது. என்ன ஒரு விஷயம் உனக்கு நடந்தாலும் அதற்கு பின்னால் இருக்கின்ற காரணங்களை என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னால் முடிந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையின் வெற்றியை நோக்கிய பயணம் எப்பொழுதும் இருக்க வேண்டும். யார் உதவினாலும் சரி, யார் உன்னை விட்டு விலகினாலும் சரி, நீ உன்னுடையதை அடைந்து விட்ட பிறகுதான் நிச்சயமாக நின்று பார்க்க வேண்டும். அதுவரை எங்கும் ஓய்வெடுத்து விடாதே. உறக்கம் என்பது இரவு நேரத்தில் உன்னுடைய உடலுக்கு, உன்னுடைய மனதிற்கு நீ கொடுக்க வேண்டுமே தவிர நீ செய்கின்ற செயலிலிருந்து உன்னுடைய மனநிறைவை அல்ல. எல்லாவற்றிற்கும் மேலாக வெற்றி என்பது உனக்கு உறுதி என்பதனை மட்டும் ஒரு நாளும் நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, நல்லது நடக்க
வேண்டும் என்பது விதியானால் அதை யாராலும் மாற்றிவிட முடியாது. என் பிள்ளையே, நடப்பது எதுவும் உனக்கானதாக இல்லை என்றாலும் அதற்காக வருந்தாதே. நீ செல்கின்ற பாதை சரி என்று புரிந்து கொண்டு நீ சென்று கொண்டே இரு. உன்னை எந்நாளும் வழிநடத்த உன் தாயானவள் நான் இருக்கின்றேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் உன்னோடு இருக்கும் வரை யாராலும் உன்னை எந்த வகையிலும் அசைத்து பார்க்க முடியாது என்பதனை உணர்ந்து கொண்டு இன்று முருகப்பெருமானினுடைய அருளை பெற்று என் பிள்ளை உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் நல்லபடியாக செய். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.